புஷ்கர் காயத்ரி எங்க போனாங்க என்ன ஆனாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல சுழல் 2 அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. அது வந்து சீசன் 2 எடுத்துக்கிறோம், வெப் சீரிஸ் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சுழல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரைட்டிங் அப்படின்னே சொல்லலாம். இந்த சுழல் 2மே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரைட்டிங். அதுல வந்து ஒரு மல்டி கேரக்டர்ஸை வச்சு எழுதியிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சக்கரை அப்படின்ற ஒரு கேரக்டரை வச்சு வந்து ஃபுல் வெப் சீரிஸ்மே வந்து பயங்கரமா வந்து லீட் பண்ணிருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்புறம் வந்து சில பெண் கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு சில போர்ஷன்ஸ் எல்லாம் பண்ண விதங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். லால் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்ல வந்து பிளே பண்ணிருக்காரு. அந்த சுழல் அப்படின்ற கான்செப்டே எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸ் தொடங்கும் போது என்ன மாதிரியான ஒரு ஐடியால தொடங்குதோ அதே ஐடியால முடிகிற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து சுழல் வெப் சீரிஸ் சீசன் 1ல வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த சீசன் 2ல வந்து என்ன மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓப்பனா விட்டுட்டாங்க. ஓப்பனா விட்டுட்டு இந்த சுழல் வந்து இந்த கதை எங்க சுத்தி முடிஞ்சாலும் திரும்ப அதுலயே தான் முடியும் அப்படின்ற மாதிரியான ஸ்கிரீன் பிளே மட்டும் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டான ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்னே சொல்லலாம். போன இந்த படம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பாலியல் வன்புணர்வு சொந்தத்துக்குள்ளே நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு தெளிவா வந்து பேசியிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைகளை வந்து கடத்தி வெளியில விற்கிறது, அந்த மாஃபியா கேங் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து இந்த வெப் சீரிஸ்ல இந்த சீசன் 2ல வந்து பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சுழல் 3யும் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல இது மாதிரியான ஒரு ஒரு ஜானர் எடுத்துட்டு வேற ஒரு கிரைம் எடுத்துட்டு அதுல எப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்ல ஒரு நல்ல வெப் சீரிஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்காம உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுழல் 2வா தான் இருக்கும் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த வெப் சீரிஸுமே வந்து பாக்குற மாதிரி வரவே இல்லை. இதுதான் வந்து பாக்குற மாதிரியான ஒரு வெப் சீரிஸா இருக்கு. அதே டயத்துல சுழல் 1 பார்த்துட்டு தான் இது பார்த்தா புரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது அது பார்க்காம இந்த சீசன் 2 வந்து கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து புரியும். ஏன்னா அதுல இருந்து இருக்கக்கூடிய ஜானலுக்கு கூடிய ஒரே ஒரு கேரக்டர் தான் அதுல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே புரியுற மாதிரியான ஒரு சீசனா தான் அந்த சீசன் 2 வந்திருக்கும். ஆனா சுழல் சீசன் 1 பார்த்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எமோஷனல் அந்த ஐஸ்வர்யா ராஜேஷோட கேரக்டரோட இம்பாக்ட் என்ன அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த சீசன் 2 பார்க்கும்போது புரியும். அமேசான் பிரைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுழல் 2 வந்து இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. நல்ல ஒரு வாட்சபிளான ஒரு ஒர்த்தான ஒரு என்கேஜிங்கான ஒரு வெப் சீரிஸ் தான் இந்த சுழல் 2. நன்றி.